சவாரிக்கு புறப்படுறேங்க. இன்னைக்கு நாள் நல்லபடியா இருக்கணுங்க. அத்த அத்த என்ன தானோ? அத்த, நான் சவாரிக்கு புறப்படுறேன் அத்த. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்த. தனோ, நிலா பாப்பா தானே முதல் சவாரி? ஆமா அத்த, நிலாவை ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறதுதான் முதல் சவாரி. அத முடிச்சிட்டு தான் மத்த சவாரிக்கே போவேன். டெய்லியும் அப்படிதான். அப்போ நானும் உன் கூடவே வரவாமா? என்னது, நீங்களும் வரீங்களா? அது நம்ம சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்லம்மா, அதுக்கு நம்ம நிலா பாப்பா வீட்ல இருக்கிறவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டாமா? நான் உன் கூட வந்தேன்னா அப்படியே அவங்க வீட்ல பத்திரிக்கை வச்சிடலாம் பாரு. ஏக்கா, பத்திரிக்கை குடுக்கற சாக்கல அந்த நிலா பாப்பா கூடவே கொஞ்ச நேரம் இருக்கலாம். அந்த புள்ள கூட இருந்தா மூர்த்தியே உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் தானே யோசிக்கிற? இல்ல மரகதம், அவங்களுக்கும் நம்ம பத்திரிக்கை கொடுக்கணும்ல. அத்த, எனக்கு புரியுது. நீங்க வந்தா பத்திரிக்கை கொடுத்தா மாதிரியும் ஆச்சு, அப்படியே நிலா பாப்பாவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட மாதிரியும் ஆச்சு. அப்படித்தானே அத்த? சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வரேன். மரகதம், நீ உள்ள போய் தாம்பாளத்தட்டை எடுத்துட்டு வா போ. சரிக்கா. ஏய் மரகதம், சீக்கிரம் வா. போற வழியில நம்ம பழம், பூ, ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாமா? சரிங்க அத்த, போலாமா? வாங்க. சரி வரேன் மரகதம், வாமா. வரேன். சரி. சமத்தா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. அத்த, என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். கொடுங்க. தனாக்கா, வாங்க, உள்ள வாங்க. வரேன் பூர்ணி, வாங்க அத்த. இன்றே நிலா மா, தனாக்காவும் அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஹாய் தனம்மா. ஹாய் பாட்டி. ஹாய்டா செல்லம். வணக்கங்க. யாரு? நீங்களா? வாங்கம்மா. வாங்க தானே, வணக்கம். வாங்க வாங்க. நிலா பாப்பா, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஷூ போட்டு முடிச்சிட்டா ரெடி ஆயிருவோம் பாட்டி. சரிடா தங்கம். சொல்லுங்கம்மா, திடீர்னு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? தனோ, அத கொடு. இது என்னவா இருக்கும்? இந்த அம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே அவசியம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வந்துடுறோம்மா. இந்த தடவையாச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஓடாம இருப்பாங்களா இல்ல? ஏ ராதிகா, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாதா? இல்ல மாமா, சும்மா சும்மா இரு. அம்மா சாரிம்மா, ஏதோ தெரியாம பேசிட்டா. அம்மா, முன்னாடியாவது தனு உங்களுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, உங்க வீட்டு குழந்தைய ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு வர ஒரு தொழில் ரீதியான உறவு தான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் இருந்துச்சு. ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே தாண்டி என் பிள்ளையோட உசுரு உங்க வீட்டு குழந்தை மூலமா வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள உறவும் பந்தமும் அதிகமாயிருச்சோன்னு எனக்கு தோணுதுமா.
அதனால நெருங்கின சொந்த மாதிரி உங்களை நினைச்சு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாருமே இந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வந்துடுறோமா? ஆ சரிங்க அத்தை, நம்ம புறப்படலாம். நிலாவுக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும், நேரம் ஆகுது. நிலா குட்டி, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? ஷூ மட்டும் போட்டுட்டு ரெடி ஆயிருவேன் பாட்டி. ஒரு நிமிஷம். வா. என்றி வா. ஆ பாட்டி நான் ரெடி. பாத்தியா? ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? சரி, அப்போ நாங்க நிலவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். சரிங்கம்மா, வந்துடும். வா போலாம். சரி, எல்லாரும் டாடா காமிச்சிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரிம்மா. வாமா. விட்டுட்டு வரேன். ஆ, வரேங்க. சரிங்கம்மா. வாங்கம்மா. வாங்க. சரிங்க. வாங்க. ஆட்டோல ஏறு. பாய் அத்தை. பாய் நிலா. வரேன். பாய். பாய். பார்த்து போவோம். பாய் பாய். யார்கிட்ட எப்படி பேசுறது கூட தெரிய மாட்டேங்குது. ச்சே. ஏய் ராதிகா, துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது, துணியெல்லாம் எடுத்து போட்டியா? அத்தை என்னத்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாவே இருக்கீங்க? ஆ, என்னமோ உங்க புள்ள உசுரு நம்ம வீட்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால உறவு பந்தம் ரொம்ப அப்படியே அதிகமா இருக்காமே. என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க அத்தை. அதுவும் இல்லாம நிலா என்னமோ அவங்க பேத்தி மாதிரி தூக்கி கொஞ்சிட்டுல இருக்காங்க. கண்தானம் கொடுத்தா ஏதோ எங்க பையனோட கண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதோட விடுவாங்களா? இவங்க என்னடானா தினமும் நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நாளை பின்ன நிலா எங்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடுவாங்க போல இருக்கே. ஏ ராதிகா, அப்படிலாம் பேசாத. அந்த அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அவங்க சொந்த மகன். அந்த பையனோட கண் எடுத்து நம்ம நிலாவுக்கு வச்சிருக்கோம். அவங்க பையன் ஒருவேளை கண்தானம் பண்ணாம போயிருந்தா நம்ம நிலாவுக்கு பார்வை கிடைச்சிருக்குமா? அத யோசிச்சு பாரு. சில நேரத்துல நாமளும் நன்றி மறக்க கூடாது. அவங்க ஏதோ மன திருப்திக்கு நிலாவை கொஞ்சி அவங்க பையன் உயிரோட இருக்கிறதா ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. அத நீ தப்பா சொல்லாத. அத்தை சொன்னா புரியவே புரியாது. ஐயே, அம்மா என்ன அவங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க? பாக்குறேன் அத்தை, இவங்களும் ஆர்வ கோளாறுல நிலாவை உரிமை கொண்டாடுறத நிறுத்த மாட்டாங்க. இது எங்க போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன்.